வணக்கம். நீங்க எங்ககிட்ட சசி தரூரோட நானேன் ஒரு இந்து புத்தகத்தை பத்தி பேச சொல்லியிருந்தீங்க. ஆமா. இது வெறும் ஒரு அரசியல்வாதினோட பார்வை மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கலாச்சாரம், ஒரு தனிப்பட்ட தேடல்னு ரொம்ப ஆழமான விஷயங்களை பேசுது. கண்டிப்பா. வாங்க, இதுல இருக்கிற ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமா. இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கமே ஹிந்து மதம்னா என்னன்னு ஒரு சிங்கிள் வரையறைக்குள்ள அடக்கவே முடியாதுங்கிற தரூரோட மைய கருத்தை ஆராயிறது தான். ஆமா, பொதுவா ஒரு மதம்னா ஒரு நிறுவனர், ஒரு புனித நூல், ஒரு சர்ச் மாதிரி ஒரு அமைப்பு, இப்படிதான் நாம யோசிப்போம். சரியா சொன்னீங்க. ஆனா தரூர் சொல்ற இந்து மதம் அப்படிப்பட்டதில்ல. அப்போ அது என்ன? அதோட தனித்துவமான தத்துவங்கள், சுவாரஸ்யமான கதைகள், அப்புறம் சாதி மாதிரி அது சந்திக்கிற கடுமையான சமூக பிரச்சனைகள் வரைக்கும். ஆமா, எல்லாத்தையும் தரூரோட பார்வையில நாம பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம். ஒரு வரையறைக்குள் அடக்க முடியாத நம்பிக்கை. இது கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு மதம் எப்படி ஒரு வரையறை இல்லாம இருக்க முடியும்? தரூர் இதை எப்படி விளக்குறார்? அவர் 2 அழகான உருவகங்களை பயன்படுத்துறாரு. ஒன்னு ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரம், ஓகே. ஆமா. அதோட கிளைகள் எல்லா திசையிலயும் பரவி, திரும்பவும் மண்ணுக்குள்ள போய் புதுசா வேரூன்றி, எது கிளை எது வேருனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா வளரும். இந்து மதமும் அப்படிதான் அப்படிங்கிறாரு. ஓ, சுவாரஸ்யமா இருக்கு. இன்னொன்னு, இன்னொரு உருவகம் ஒரு பெரிய நூலகம். அந்த நூலகத்துல எந்த புத்தகத்தையும் தூக்கி போட மாட்டாங்க. ஒரு கருத்து தப்பா இருந்தா கூட அது நிராகரிக்காம. ஆமா, நிராகரிக்காம இன்னொரு புத்தகத்தை அதுக்கு பக்கத்துல வச்சுடுவாங்க. படிக்கிறவங்க ரெண்டையும் படிச்சு எது சரின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இதுல எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு மையமான அதிகார அமைப்பு இல்லாதது ஒரு பலவீனமா இல்லையா? இதுதான் அதோட மிகப்பெரிய பலம்னு பாக்குறார். அப்படியா? எப்படி? இந்த தன்மைதான் இந்து மதத்தை மற்ற நம்பிக்கைகளையும் தன்னுள் உள்வாங்கிக்கிற சக்தியை கொடுக்குது. உதாரணமா, இந்து மதத்துக்கு சவால் விடுத்த புத்தரை விஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒன்னா ஏத்துக்கிட்டது. ஆமா ஆமா, இது ஒரு பிரில்லியன்ட் மூவ். அதேதான், நீங்க எங்களோட எதிரி இல்ல, நீங்களும் எங்களோட ஒரு பகுதிதான்னு சொல்லுது. இந்த கட்டுப்பாடற்ற தன்மைதான் மகாத்மா காந்தி மாதிரி ஆட்களை ரொம்பவே கவர்ந்தது. அவர் இத பத்தி எழுதியிருக்காரு இல்லையா? ஆமா. ஒரு ஹிந்துவா இருக்கிறதுக்கு நீங்க எந்த விசுவாச பிரமாணமும் எடுக்க தேவையில்ல. ஏன், கடவுள் நம்பிக்கை கூட கட்டாயம் இல்லைன்னு தரூர் சொல்றார். நாஸ்திகத்துக்கான சார்வாக்கம் போன்ற தத்துவ பள்ளிகளும் அந்த நூலகத்துல ஒரு பகுதியாக இருக்கு. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. கடவுள் நம்பிக்கை கூட கட்டாயம் இல்லேன்னு சொல்றீங்க. ஆனா அதே சமயம் இந்து மதத்துல 33 கோடி கடவுள்கள் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது முரண்பாடு மாதிரி தோணினாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. தரூர் அதை அழகா விளக்குறாரு. அந்த 33 கோடிங்கிறது ஒரு கணக்கு இல்ல. அப்போ அது எண்ணற்ற அல்லது எல்லையற்ற என்பதை குறிக்கிற ஒரு உருவகம். இந்து மதத்தோட மைய கருத்து பிரம்மம்ங்கிற ஒரே ஒரு பரம்பொருள் தான். ஒரே ஒரு சக்தி. ஆமா. ஆனா அதுக்கு 2 நிலைகள் இருக்கு. ஒன்னு நிர்குண பிரம்மம், அதாவது எந்த வடிவமும் குணங்களும் இல்லாத நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட முழுமையான சக்தி. ஓகே. இன்னொன்னு சகுண பிரம்மம். அதே சக்திய நாம புரிஞ்சிக்கிறதுக்காக பிரம்மா, விஷ்ணு, சிவன், சக்தி, கணபதின்னு பல வடிவங்கள்ல குணங்களோட வழிபடுறது. அப்போ இந்த பல கடவுள்கள் ஒரே சக்தியோட வெவ்வேறு முகங்கள் தானா? இதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்ங்கிற கருத்து வருதா? சரியா சொன்னீங்க. தரூரோட தனிப்பட்ட அனுபவமே இதுக்கு நல்ல உதாரணம். அவரோட இஷ்ட தெய்வம் கணபதி. ஓ, கணபதியா? ஆமா. கணபதி தான் அப்பா அம்மா சிவன் பார்வதிய சுத்தி உலகத்தையே சுத்திட்டேன்னு சொல்லி பந்தயத்துல ஜெயிச்ச கதை நமக்கு தெரியும். ஆமா, எல்லோருக்குமே தெரியும். இது வெறும் குழந்தைங்களுக்கான கதை இல்ல. நம்ம உலகம் நம்ம பெத்தவங்க தான், நம்ம வேர்கள் தாங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை அது சொல்லுது. தரூர் இன்னொரு படி மேல போய் கணபதியோட உருவமே ஒரு தத்துவம் என்கிறார். எப்படி? அந்த பெரிய யானத்தலை ஞானத்தையும், பெரிய காதுகள் நல்லா கேட்கணும்னு, சின்ன வாய் கம்மியா பேசணும்னு, பெரிய வயிறு நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஜீரணிச்சுக்கணும்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு கதையும் ஆழமான வாழ்க்கை பாடங்களை சொல்லுது. கதைகள் எப்படிப்பட்ட சொல்லுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா சில சமயங்கள்ல இந்த கதைகள் தவறா புரிஞ்சுக்கப்பட்டு அதோட அர்த்தமே மாறிடுது இல்லையா? அந்த ஜகர்நாட் விஷயத்தை தரூர் குறிப்பிடுறாரே. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு.
ஒடிசா பூரில நடக்கிற ஜெகநாத் தேர் ஊர்வலம். அது பக்தி நிறைஞ்ச ரொம்ப வண்ணமயமான ஒரு திருவிழா. ஆனா ஆங்கிலத்துல ஜெகர்நாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தடுக்க முடியாத இரக்கமற்ற சக்தி. எக்தம் அழகா அர்த்தம். அதேதான். ஒரு பாசிட்டிவான வார்த்தை எப்படி இவ்ளோ நெகட்டிவா மாறுச்சு? தரூர் சொல்றார், 14ஆம் நூற்றாண்டுல சர் ஜான் மாண்டெவில்னு ஒரு ஐரோப்பிய பயணி. ம் அவர் பக்தர்கள் வேண்டுமென்றே தேரோட சக்கரத்துக்கு அடியில விழுந்து நசுங்கி உயிர் தியாகம் செய்யறதா கட்டுக்கதைகளை எழுதி வச்சார். அதுதான் காரணம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்தி நிகழ்வோட பெயர் ஆங்கிலத்துல இரக்கமற்ற சக்தியோட அடையாளமா மாறி இருப்பது ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரம் எவ்வளவு தவறா புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு மோசமான உதாரணம். நிச்சயமா இது வெறும் மொழிபெயர்ப்பு பிழை அல்ல. ஒரு காலனித்துவ பார்வை தனக்கு புரியாத ஒரு விஷயத்த எப்படி தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான சடங்கா மாத்துதுங்கிறதுக்கான அடையாளம். அந்த அழகான தேர் உண்மையில அன்போட சின்னம், பயத்தோட சின்னம் இல்ல. இந்த மாதிரி தப்பான புரிதல்களை சரி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம்னு தரூர் நம்புறாரு. கண்டிப்பா. சரி, இந்த மதம் இவ்வளவு நெகிழ்வுத்தன்மையோட எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒண்ணுன்னு தரூர் சொல்லும்போது சுவாபாவிகமாவே ஒரு கேள்வி வருது. அப்ப சாதி மாதிரி ஒரு இறுக்கமான படிநிலை அமைப்பு இதுக்குள்ள எப்படி எத்தனை ஆழமா வேறு ஒன்றுச்சு? தரூர் இதை தவிர்க்காம நேருக்கு நேரா சந்திக்கிறாரு இல்லையா? கண்டிப்பா. இந்து மதத்தோட இருண்ட பக்கம் இதுதான்னு தரூர் வெளிப்படையா ஒப்புக்கிறாரு. இதுல 2 முக்கியமான விஷயங்களை அவர் சொல்றாரு. ஒன்னு, சாதியோட தோற்றம். ரிக்வேதத்தோட கடைசி பகுதியில சேர்க்கப்பட்ட புருஷ சூக்தம்ங்கிற பகுதியில தான் பிரம்மாவோட உடல்ல இருந்து 4 வர்ணங்கள் உருவாச்சின்னு சொல்லப்படுது. இது வேதத்தோட மூல பகுதியில இல்ல, பிற்காலத்துல சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றார். ஆமா, பல அறிஞர்கள் சொல்றத தரூர் சுட்டிக்காட்டுறாரு. சரி, அதோட தோற்றம் பிற்காலத்தில் இருந்தாலும் அது எப்படி இவ்ளோ கொடூரமான மாற்ற முடியாத ஒரு அமைப்பா மாறுச்சு? இங்கதான் தரூர் ஆங்கிலேயர்களோட பங்க பத்தி பேசுறாரு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி சாதி அமைப்பு ஓரளவுக்கு நெகிழ்வுத்தன்மையோட தான் இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட நிர்வாக வசதிக்காக ஆமா இந்தியர்களை வகைப்படுத்தி கட்டுப்படுத்த நினைச்சாங்க. அவங்க நடத்தின மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்தியா முழுக்க இருந்த பிராயம் 3000 ஜாதிகளை இந்த 4 வர்ணத்துக்குள்ள ஜோர் கட்டாயமா திணிச்சாங்க. ஓ, இது ஒரு சிக்கலான சமூக அமைப்ப ஒரு எளிய ஆனா ரொம்ப இறுக்கமான அமைப்பா மாத்திடுச்சு. தரூர் அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றார். அவருக்கு 11 வயசு வரைக்கும் சாதுன்னே தெரியாதுன்னு சொல்றாரே. ஆமா, பள்ளியில ஒரு பையன் கேட்டதுக்கு அப்புறம் தான் வீட்ல கேட்டிருக்கார். அது ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட கதை. ஆனா நடைமுறையில இந்த தத்துவம் எவ்வளவு தூரம் பின்பற்றப்பட்டது? சமூக பழக்கம் தத்துவத்தை வின்றுவிட்டதாக தரூர் கருதுகிறாரா? நிச்சயமா, சமூக பழக்கம் தத்துவத்தை பல நேரங்கள்ல தோற்கடிச்சிருக்குங்கிறத தரூர் ஒத்துக்கிறார். ஆனா அதே சமயம் ஹிந்து மதத்துக்குள்ளேயே இதுக்கு எதிரான குரல்களும் தொடர்ந்து ஒலிச்சுட்டே இருந்திருக்குங்கிறதையும் அவர் பதிவு செய்றார். ஓ, அப்படியா? ஆமா, ஆதிசங்கரர் ஒருமுறை கங்கையில குளிச்சுட்டு வரும்போது ஒரு சண்டாளன் குறுக்க வந்ததும் அவரை வழிய விட்டு விலகச் சொல்றார். அப்போ அந்த சண்டாளன் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டார்? நீங்க விலகச் சொல்றது என் உடம்பையா இல்ல என் ஆன்மாவையா? 2க்குள்ளயும் இருக்கிற ஆன்மா ஒண்ணுதானே. அத்வைதத்தோட உச்சபட்ச உண்மைய ஒரு சண்டாளன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சங்கரர் உணர்ந்தாருன்னு அந்த கதை சொல்லுது. அற்புதமான கதை. சாதி அமைப்புக்கு எதிரான தத்துவ ஆயுதங்களும் இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த மையப்படுத்தப்பட்ட அமைப்பு இல்லாததோட இன்னொரு விளைவுதான் இந்த சாமியார்கள் குருமார்களோட பெருக்கம்னு தரூர் சொல்றாரு இல்லையா? ஆமா, அவர் இத ஒரு கடவுள் சந்தை, அதாவது மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் ஃபேத் அப்படின்னே சொல்றார். உண்மையான ஆன்மீக வழிகாட்டிகள் இருக்காங்க. ஆனா அதே சமயம் மக்களோட நம்பிக்கைய வச்சு வியாபாரம் பண்ற போலி சாமியார்களும் நிறைய இருக்காங்க. யார் வேணாலும் தன்னை ஒரு குருன்னு அறிவிச்சுக்கலாம். ஆமா, ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கலாம். இத கட்டுப்படுத்த எந்த அமைப்பும் இல்ல. ஆனா இது ஏன் இவ்ளோ பிரபலமாகுதுன்னு நம்ம யோசிக்கணும். அது என்ன காரணம்? அரசாங்கமோ சமூகமோ மக்களுக்கு தர தவறின கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, ஒரு அடையாளம், இது எல்லாத்தையும் சில சமயங்கள்ல இந்த அமைப்புகள் தர மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. ஓ, அதனாலதான் சில சாமியார்கள் குற்றவாளிகளா நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவங்களோட பக்தர்கள் அவங்கள விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. இது மதத்தை பத்தின கேள்வி மட்டும் இல்ல, நம்ம சமூகத்தோட தோல்விகளை பத்தின கேள்வியும் கூட. இதுவரைக்கும் நாம இந்து மதத்தோட தத்துவம், சமூக பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த புத்தகத்தோட அரசியல் ரீதியான மையப்பகுதிக்கு வருவோம். தரூர் இந்து மதத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோட்டை வரையறார். இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான வாதம்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல, இதுதான் இந்த புத்தகத்தோட இதயம். தரூர் சொல்றார், நான் பின்பற்றுவது இந்து மதம், நான் எதிர்ப்பது இந்துத்துவாவ.
அந்த வேறுபாட்டை அவர் எப்படி விளக்குறார்? விவேகானந்தர் சிகாகோல பேசினாரு, நாங்க சகிப்புத்தன்மைய மட்டும் நம்பய எல்லா மதங்களையும் உண்மையானவைன்னு ஏத்துக்கிறோன்னு. ஆமா. அதுதான் உண்மையான ஹிந்து மதம்னு என்கிறார் தரூர். அது அனைத்தையும் அரவணைப்பது. ஆனா ஹிந்துத்துவா அப்படிப்பட்டது இல்ல. அது ஒரு அரசியல் சித்தாந்தம். அப்போ ஹிந்துத்துவாங்கிற சித்தாந்தம் எங்கிருந்து தொடங்குது? அதோட அடிப்படை என்ன? இது சாவர்கரோட சிந்தனைகள்ல இருந்து தொடங்குது. அவர் ஒரு ஹிந்து இனம்ங்கிற கருத்தை உருவாக்குறார். ஒருத்தர் ஹிந்துவா இருக்கறதுக்கு 2 விஷயம் தேவைன்னு சொல்றாரு. சரி, என்ன அது? ஒன்னு பித்ருபூமி, அதாவது அவரோட தந்தை நாடு இந்தியாவா இருக்கணும். 2வது புண்ணிய பூமி, அவரோட புனித பூமி இந்தியாவா இருக்கணும். ஓகே. இந்த 2வது நிபந்தனை தான் பிரச்சனையே. கிறிஸ்தவர்களோட புனித பூமி ஜெருசலேம், இஸ்லாமியர்களோடது மெக்கா. அப்போ அவங்க இயற்கையாவே இந்த வரையறையிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. அப்போ இது மத நம்பிக்கையை விட ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்குற முயற்சி மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க. இது ஒரு மதத்தை ஒரு இனவாத, தேசியவாத சித்தாந்தமா மாற்ற முயற்சி. கோல்வால்கர் இதை இன்னொரு படி மேலே கொண்டு போய் அவர் என்ன சொன்னார்? சிறுபான்மையினர் இந்து கலாச்சாரத்தை முழுமையா ஏத்துக்கிட்டு தங்களோட தனி அடையாளத்தை துறக்கணும், இல்லனா எந்தவிதமான குடிமகன் உரிமைகளும் இல்லாம ஹிந்து தேசத்தோட கருணையில வாழணும்னு எழுதினார். இது ஹிந்து மதத்தோட அடிப்படை தத்துவமான வசுதெய்வ குடும்பகம், அதாவது உலகம் ஒரு குடும்பம்ங்கிற கருத்துக்கு முற்றிலும் எதிரானது இல்லையா? நிச்சயமா முற்றிலும் எதிரானது. இந்த சித்தாந்தத்தோட நடைமுறை விளைவுகளை தரூர் எப்படி பார்க்கறார்? ராமர் கோயில் இயக்கம், பசு பாதுகாப்புங்கிற பேர்ல நடக்கிற கும்பல் வன்முறைகள், வரலாற்றை திருத்தி எழுதுற முயற்சிகள்னு பல உதாரணங்களை அவர் சுட்டிக்காட்டுறார். ஆமா, அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி உதாரணத்தை கூட சொல்றார். சரியா சொன்னீங்க. பண்டைய இந்தியால பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு, கணபதிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினாங்கன்னு பிரதமரே பேசும்போது அது நம்ம உண்மையான அறிவியல் சாதனைகளை கூட கேலிக்குள்ளாக்குதுன்னு அவர் வருத்தப்படுறார். இது ஹிந்து மதத்தோட ஆன்மீக சாரத்தை எடுத்துட்டு அதை இஸ்லாம், கிறிஸ்தவம் மாதிரி ஒரு குறுகிய வரையறுக்கப்பட்ட அடையாளமா, ஒரு இராணுவமயமாக்கப்பட்ட நம்பிக்கையா மாத்திர முயற்சி. அதனாலதான் தரூர் இத மதத்தின் ஆன்மாவுக்கான போர்னு சொல்றார். விவேகானந்தரோட அனைத்தையும் அரவணைக்கும் ஹிந்து மதமா, இல்ல சாவர்கரோட பிரிவினைவாத இந்துத்துவாவா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற போராட்டம். அதேதான். ஆக சசிதரோட பார்வையில ஹிந்து மதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட தேடல், பன்முகத்தன்மை கொண்டது, பல வழிகளை ஏத்துக்கிற ஒரு பெரிய தத்துவம். ஆனா இந்துத்துவாங்கிறது ஒரு அரசியல் திட்டம். அது ஹிந்து மதத்தையே கடத்தி அதை ஒரு குறுகிய தேசியவாத அடையாளமா மாத்த முயற்சிக்குது. இதுதான் இந்த முழு அரசியலோட சாராம்சம்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஒரு நம்பிக்கையை புரிஞ்சுக்கிறதுனா அதோட நல்ல தத்துவங்களை மட்டும் படிக்கிறதில்ல, அது நடைமுறையில எப்படி வாழப்படுது, எப்படி அரசியலாக்கப்படுது. சில சமயங்கள்ல அதுக்காக எப்படி சண்டை போடப்படுதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஆமா, இது உங்ககிட்டயும் ஒரு கேள்வி எழுப்புது. எந்த ஒரு நம்பிக்கையோட உண்மையான சாராம்சம் எது? அதோட உயர்ந்த தத்துவங்களா, இல்ல அதை பின்பற்றவங்களோட செயல்களா? இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல தரூர் நாரத முனிவரை பத்தி ஒரு இடத்துல குறிப்பிடுறார். நாரதனோட குணம் என்னன்னா, சுய கற்றலில் அர்ப்பணிப்பு, புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்துபவர், உண்மையை தேடுபவர். ஒவ்வொரு இந்துவும் இன்னொருத்தர் சொல்றத கேட்காம தனக்கான உண்மையை தானே கண்டுபிடிக்கணும்னு தரூர் வாதிக்கிறார். இறுக்கமான கூட்ட அடையாளங்கள் ஆதிக்கம் செலுத்துற இந்த உலகத்துல உங்க சொந்த நம்பிக்கைகளை, அது மத நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல வேற எதனா இருக்கலாம், யாரோ பொறுத்த ஒரு முடிக்கப்பட்ட தயாரிப்பா பார்க்காம நாரதரை போல உண்மையை தேடுற ஒரு தனிப்பட்ட பயணமா அணுகினா அது எப்படி இருக்கும்?